சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் விவசாயத்திற்கு பயன்பட்டு வந்தது பனியரேந்தல் கண்மாய். திருப்பூர் சிவகங்கை சாலையில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கண்மாயின் மூலம் விவசாயம் நடைபெற்ற பகுதிகள் தற்போது குடியிருப்புகளாக மாறிவிட்டன. இதனால் கண்மாய் பராமரிப்பின்றி போய்விட்டது. மேலும் திருப்பத்தூர் பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள், இறைச்சி கழிவுகள் இந்த கண்மாய் பகுதியில் கொட்டப்பட்டு வருவதால் குப்பை காடாக காட்சியளிக்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. மேலும் நாய், மாடு போன்ற கால்நடைகள் இறை தேடி இங்கு குவிவதால் இதனை ஒட்டியுள்ள பிரதான சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் மர்ம நபர்கள் இரவு நேரங்களில் குப்பைகளுக்கு தீ வைப்பதால் அதிலிருந்து வெளியாகும் புகையால் மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறுகின்றனர் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள். இந்த மெயின் ரோட்ல இந்த பனியாரேந்தல் கம்மாய்ங்கிறது 20 ஏக்கர் அளவில் இருக்கு. அந்த 20 ஏக்கர் அளவில் எந்தவித பராமரிப்பு இல்லாமல் கழிவுகள் கொட்டக்கூடிய இடமா இருக்கு, நீர் தேங்கக்கூடிய இடமா இல்லை. இதனால மக்களுக்கு வியாதியும், மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்கே அந்த கழிவுகள் அதிகம் கொட்டதுனால அடிக்கடி தீப்பத்தை வச்சுட்டு போயிடாங்க. அந்த பஞ்சாயத்து போல தீப்பத்தை வச்சு என்ன புகை பூரா ரோட்டுக்கு வந்துடுது. இதனால் மக்கள் போக்குவரத்தை செய்ய முடியலை, அடிக்கடி விபத்து ஏற்படுது. இந்த பனியரேந்த கண்மாயில் சீரமைக்க வேண்டிய பொறுப்பு இந்த மாவட்ட நிர்வாகத்தை தமிழக அரசு சென்றது. மேலும் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் தீர்வு கிடைக்கவில்லை என ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். இந்த திருப்பத்தூர் நாட்டில் இருக்க மொத்த கோழி கழிவு, மற்றபடி ஆடு உரிக்கிறது வாரத்தில் 3 தடவை, மாடு உரிக்கிறது பூராமே வாரத்தில் 3 தடவை, சனி, புதன், ஞாயிற்றுக்கிழமை உரித்து அது கழிவுகள்லாம் கொட்டுறதுனால மொத்த நாய்களுமே எங்கிட்ட அடிக்கடி குறுக்க ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தடுக்க நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும். பல வருடங்களாக சொல்லியுமே அதை பற்றி இந்த அரசு கண்டுக்கிறதே இல்லை. இந்த நிலையில் திருப்பத்தூர் பேரூராட்சி நிர்வாகம் கண்மாயில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்றுவதோடு கண்மாயை தூர்வார வேண்டும் என்றும், இதனால் தங்கள் பகுதிக்கு நிலத்தடி நீர்மட்டம் உயரும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர் பனியரேந்தல் கண்மாய் பகுதி மக்கள். சத்தியம் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் பாஸ்கரவேலுவுடன் சத்தியம் செய்திக்குழு.